அன்பிற்கினிய நண்பர்களே, அழுவது யார் சிரிப்பது யார் தெரியும் அப்போது என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற கருத்துக்களை பதிவிடுகிறேன். இது எதை பற்றியது என்று கேட்டால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கிற இரட்டை இலை சின்னம் பறிபோய் விடுமோ, தேர்தல் ஆணையம் அதை திருடி கொண்டு விடுமோ என்கிற அச்சம் நியாயமாக எல்லோர் மனதிலும் எழுந்திருக்கிறது. என்னை பல பேர் தொலைபேசியிலும் நேரிலும் கேட்கிறார்கள். 100க்கு 100 இல்லை என்பது என்னுடைய மிக மிக உறுதியான, எந்தவித தயக்கமும் இல்லாத பதில். தேர்தல் ஆணையத்திற்கு அப்படி ஒரு அதிகாரம் என்றைக்கும் இருந்ததில்லை என்பதுதான் உண்மை. 12 பிப்ரவரி 2025 தீர்ப்பு வருகிற போது இது வெட்ட வெளிச்சமாக உண்மை தெரிய வரும். எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் நான் கத்தறிந்த சட்டத்தின் மீது ஆணையாக சொல்லுகிறேன், தேர்தல் ஆணையத்துக்கு சின்னத்தை பிடுங்கிக் கொள்ளுகிற அதிகாரம் இல்லை. ஏன் சின்னம் தொடர வேண்டுமா என்பதை கருத்து தெரிவிக்கிற, ஆராய்ச்சி செய்கிற அதிகாரம் கூட அவர்களுக்கு இல்லை என்பதுதான் உண்மை. அவர்களுக்கு அதிகாரமே இல்லையா என்று கேட்டால், ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் இருக்கிறது. கட்சி இரண்டாக உடைந்து யார் பக்கம், நபர் ஏ பக்கமா நபர் பி பக்கமா, யார் பக்கம் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்கிற ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலை எதுமானால், அப்போது தேர்தல் ஆணையம், அதற்கு சில முறைகள் இருக்கின்றன. சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இவைகளையெல்லாம் வைத்து சில அடிப்படை காரணங்களுக்காக தீர்மானிக்க இயலும். ஆனால் ஒரு நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்ட பின்னால் அதை ஆராயக்கூடிய அதிகாரம் இன்னொரு மேலவை நீதிமன்றத்துக்கு உண்டு. ஒருவேளை இன்னொரு நீதிமன்றம், மேலவை நீதிமன்றம் அல்ல, அதற்கு நிகரான நீதிமன்றம் கூட சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் சந்தேகப்படுமானால் அதை பார்க்கலாம். இங்கு 100க்கு 100 தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என்பது என்னுடைய தெளிவான கருத்து. ஒரு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்றெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மிக எளிய முன்சீஃப் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு இருந்தால் கூட, அந்த முன்சீஃப் தாலுகா கோர்ட் கொடுத்த தீர்ப்பு கூட, அவர்கள் சின்னம் யாருக்கு வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்கிறார்களோ, அது இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களை கட்டுப்படுத்தும். அவர்களுக்கு பணிந்துதான் நடந்து கொள்ள வேண்டும். இல்லை, அவர் முன்சீஃப் தானே, ஒரு தாலுகா நீதிமன்றம் தானே, நான் அகில இந்திய தேர்தல் ஆணையம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு அதை ஆராய்ச்சி செய்ய முடியாது, இயலாது, சட்டத்தில் இடமில்லை என்பதுதான் மிக உறுதியான சட்டம். இது எப்படி இவருக்கு கொடுக்கப்பட்டது? இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு ஈரோடு கிழக்கு தேர்தலின் போது உச்ச நீதிமன்றம் ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்கள், அது அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனால் கூட்டப்பட வேண்டும், அதில் யார் உறுப்பினர்கள் என்பதும், தேர்தல் ஆணையம் அவர்கள் எந்த அதிகாரமும் இல்லாமல், அவர்களுடைய தடையீடு இல்லாமல் ஒரு பொதுக்குழுவை கூட்டி, அந்த பொதுக்குழு என்ன தீர்மானிக்கிறதோ அதன் அடிப்படையிலே சின்னம் வழங்க வேண்டும் என்று இந்திய நாட்டினுடைய தலைமை நீதிமன்றமான உச்ச நீதிமன்றம் போட்ட உத்தரவு. அதை வைத்துத்தான் இந்திய தேர்தல் ஆணையம் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலே திரு இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அதிமுகவுக்கு சின்னத்தை வழங்கி ஒரு உத்தரவும் போட்டார்கள். ஒரு நீதிமன்றம் இதை மாற்றுகிற வரை இந்த சின்னம் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கிற அதிமுகவிடம் இருக்கும். எனவே அவர்களே நினைத்தால் கூட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதைத்தான் இன்னொரு நீதிமன்றம் மாற்று முடிவு எடுக்கிற வரை இது தொடரும் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே நான் மீண்டும் சொல்லுகிறேன், எந்த விதமான அதிகாரமும்
தேர்தல் ஆணையத்துக்கு அதிமுக இரட்டை இலை சின்னம் உண்டா இல்லையா என்பதை தீர்மானிக்க இயலாது. இது 2 நீதிபதிகள் மதுரையில் இருந்தவர்கள், தமிழ்நாட்டு நீதிபதிகள் செய்த தவறு. வைரமூர்த்தியோ யாரோ ஒருவர், அவர் அதிமுகவை சார்ந்தவர் அல்ல, அவர் அனுப்பித்த ஒரு மனுவை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் கூட சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை. நான் அப்போதே சொன்னேன், இந்த தீர்ப்பு என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னடைவு அல்ல, தமிழ்நாட்டு நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கிற பின்னடைவு. யார் வைரமூர்த்தி? அவருக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஒரு மனு அனுப்பித்தால் அதை விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் ஆணையம். அந்த திரு ராஜா திருவேங்கடம் கூட என்ன இப்படி பேசுகிறீர்களே என்று கேட்டால் நான் சொன்னேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள், இதை ஏதாவது நீதிமன்றத்திலே வழக்கு வருமானால் தமிழ்மணியாகிய நான் பொறுப்பு. உங்கள் தொலைக்காட்சிக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன், அந்த 2 நீதிபதிகள் செய்த தவறு என்று சொன்னேன். அங்குதான் தவறு ஆரம்பித்தது. ஆனால் அவர்கள் கூட திரு வைரமூர்த்தியினுடைய மனு விசாரிக்கப்பட வேண்டியது. அது சின்னத்தை முடக்குவதா இல்லை அனுமதிப்பதா அதிமுகவிடம் என்கிற ஒரே கேள்விதான். ஓபிஎஸ்க்கு கொடுக்க வேண்டும், சசிகலாவுக்கு வழங்க வேண்டும். என்ன பெருமாள் கோவில் மார்கழி மாச சுண்டலா? ஆளுக்கு 4 கையில் கொடுப்பதற்கு அப்படி அவர்கள் சொல்லவில்லை. அதிகாரமும் உயர்நீதிமன்றத்துக்கு இல்லை. நான் திரும்ப சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், இது வழங்கப்பட்டது யாரோ சொல்லி அல்ல, இது வழங்கப்பட்டது என்பது உச்ச நீதிமன்றம் பொதுக்குழுவை கூட்டி எடுத்த தீர்ப்புக்கு இணங்க வழங்கப்பட்டது. எனவே வைரமுத்துவோ இன்னும் ஒரு 2-3 பேர் எந்த கட்சியிலும் அவர்களை சேர்க்க தயாராக இல்லை. இப்படி ஏதாவது ஒரு மனுவை கொடுத்து தங்கள் பெயர் பத்திரிகையிலே வராதா, டிவியில் சொல்ல மாட்டார்களா? தமிழ்நாட்டு அரசியலிலே இவ்வளவு மானம் கெட்டு போனவர்கள் இருக்கிறார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அதுதான் உண்மை. இந்த அடிப்படையில் சர்வ நிச்சயமாக சின்னம் தேர்தல் ஆணையம் பிடுங்கிவிட முடியாது. இப்போது கூட தலைமை தேர்தல் கமிஷனராக இருக்கிற ஒரு நபர், அவரை பற்றி காதில் விழுகிற செய்திகள் நன்றாக இல்லை. அவர் பாஜகவுக்கு தன்னால் முடிந்த ஏதாவது செய்யலாமா, இந்த பதவி போனால் இன்னொரு கவர்னர் கிடைக்காதா என்று அலைவதாக நான் கருதுகிறேனே தவிர இது அமித்ஷாவோ மோடியோ எடுத்த முடிவல்ல. எனவே இதை ஆராய்ச்சி செய்யக்கூட தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. தலைமை தேர்தல் கமிஷனராக இருக்கிறவர் தனக்கு ஏதாவது கிடைக்காதா என்ற அடிப்படையில் அலைபாய்கிறார். அதுதான் இதுவே தவிர வேறொன்றும் இல்லை. சர்வ நிச்சயமாக உயர்நீதிமன்றம் 12 பிப்ரவரி 25 தீர்ப்பு என்று சொல்லியிருக்கிறார்கள். 100க்கு 100 தேர்தல் கமிஷன் முடிவெடுக்க முடியாது, அவர்களுக்கு அதிகாரமில்லை என்ற மிக உறுதியான தெளிவான மாற்று கருத்துக்கு வாய்ப்பே இல்லாத தீர்ப்பை வழங்குவார்கள். இது ஒரு தனி மனிதனுடைய பதவி ஆசையே தவிர சட்டத்தின் ஊசலாடல் அல்ல. ஆனால் அவர்கள் தேர்தல் கமிஷன் சொல்லுவது எங்களை உயர்நீதிமன்றம் தானே ஆராய சொன்னது. உண்மை, அந்த தீர்ப்பு 2 நீதிபதிகள் மதுரையில் அமர்ந்து கொடுத்த தீர்ப்பு ஆராயாமல் அவசரப்பட்டு தடுமாறி கொடுத்த தீர்ப்பு. அதுதான் இந்த அளவுக்கு இது பிரச்சனையாக இருக்கிறது. இது எல்லா காலங்களிலும் அதிகாரிகள் அரசியல்வாதிகளால் தூண்டப்படவில்லை என்றாலும் கூட தங்களுக்கு ஏதாவது கிடைக்காதா, ஒரு தேங்காய் மூடி கிடைக்காதா, 2 இட்லி கிடைக்காதா, ஒரு வடை பாயசம் கிடைக்காதா என்கிற ஆவலில் இப்படி சட்டத்தை வளைக்க முடியுமா என்று எண்ணுவது இயற்கை. இந்திய நாட்டினுடைய எமர்ஜென்சி காலத்தில் எனக்கு தெரியும் 10 விஷயங்களை இந்திரா காந்தி செய்ய சொன்னால் 90 விஷயங்களை தங்களுக்கு ஒரு பதவி, மேல் பதவி கிடைக்கும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் சுகம் காணலாம், பதவியினுடைய கதகதப்பு இருக்கும் என்று வெட்கமில்லாமல் அதிகாரிகள் எடுத்த முடிவு அந்த அம்மையாருக்கு கெட்ட பேராகவும் அமைந்தது. அது எல்லா காலங்களிலும் தொடர்கிறது. இப்போதும்
அதுதான் நடக்கிறது. என்ன ஒன்றே ஒன்று, அதிமுகவுக்கோ எடப்பாடிக்கோ ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது. அந்த அவர் இந்த வழக்கில் அப்பியரான வழக்கறிஞர் சென்னையை சார்ந்தவர் தான். 2 நாட்கள் உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறார். வந்து வாதாடி விட்டு போனார். என் அருகே அமர்ந்துதான் நேற்று உணவு 2 பேரும் சாப்பிட்டோம். பக்கத்திலே அவர் இங்கே வந்து போயிருப்பது என்பது ஒரு 70 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கும். அது சட்டத்துக்கு ஏற்பட்ட அவமானம். அந்த அவமானத்தை அதிகப்படுத்தியது தலைமை தேர்தல் ஆணையருடைய ஆசை. தனக்கு ஏதாவது கிடைக்காதா, இந்த சூழ்நிலையை வைத்து நாம் ஏதாவது செய்து கொள்ள மாட்டோமா என்ற அவலாசை. அதை தவிர 100க்கு 100 கிடையாது. நான் 46 ஆண்டு காலமாக வழக்குரைஞராக இருக்கிறேன். அரசாங்க வழக்குரைஞராக இருந்திருக்கிறேன். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிற 30 டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு நான் வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். மத்திய அரசுடைய வழக்கறிஞராக இருந்திருக்கிறேன். என்னுடைய சட்ட அறிவின் மீது சத்தியம் செய்து சொல்லுகிறேன், சின்னத்துக்கு எந்த ஆபத்தும் இல்லை. தலைமை தேர்தல் அதிகாரியின் சின்ன புத்தி தான் இதற்கு காரணம். நன்றி, வணக்கம்.